திண்ணையிலேயே வந்து உக்காந்தாச்சுன்னு யாரும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம்னு சொல்லு. இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இல்ல, வாசலுக்கு வெளியே கூட வரக்கூடாது. புரியுதுல்ல? என்னை தான் சொல்றாங்கன்னு நல்லாவே புரியுது. அத்தை இப்படிலாம் பேசுறாங்களேன்னு நீ ஒன்னும் நினைச்சுக்காத. அவங்க ஏதாச்சும் பேசலனா தான் நான் ஏதாச்சும் நினைச்சுப்பேன் அத்தை. மீனாட்சி, மாமாவை பாரு, அதுக்குள்ள எவ்வளவு தச்சிட்டாருன்னு. ஆமா அத்தை, நீங்க கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க தானே மாமா இவ்வளவு வேகமா தப்பாங்கன்னு. உங்க மாமாவுக்கு தைக்க தெரியுங்கிறதே எனக்கு இன்னைக்கு தாமா தெரியும். என்ன மாமா இப்படி சொல்றாங்க? ஆமாத்தா, உங்க அத்தைக்கு என்ன பத்தி தெரியாத ரகசியங்கள் நிறைய இருக்கு. அப்படியா? ஆமாம்மா. என்னத்த மாமா இப்படி சொல்றாரு? சும்மா என்னத்தையாவது சொல்லுவாரு. அவருக்கு கோவம் வர மாதிரி நடிக்க கூட தெரியாது. ஏய், யாருக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் மட்டும் மெட்ராஸ்க்கு போயிருந்தேன்னு வச்சுக்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிக்க தான் விடலையே. அப்படியே நீங்க விட்டிருந்தா இன்னைக்கு ரஜினி கமல் நடிக்கிற படத்துல 3வது ஹீரோவா நான் தான் நடிச்சிட்டு இருந்திருப்பேன். எங்க விட்டாங்க? ஆடி பாட வேண்டிய கால், தைய மிஷினை கொடுத்து தைக்க விட்டாங்க. வசனம் பேச வேண்டிய வாயில இன்னைக்கு நூலை கடிக்க விட்டாங்க. வேலை நடக்குதா இல்லையான்னு நோட்டை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? இது கரெக்டா முடிஞ்சாதான் பிளான் பண்ண மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட்ல வர முடியும். அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இது இல்லைன்னா ஃபங்க்ஷனே நடத்த முடியாதா? அப்படி கிடையாது. எல்லாருக்கும் எங்க ஸ்கூல்ல இருந்து தான் சாரி அரேஞ்ச் பண்றதா சொல்லியிருந்தோம். அது முடியலனா அதுவே ஒரு குறையா இருக்கும். சொல்ல போனா ஃபங்க்ஷன் மூடே ஸ்பாயில் ஆயிரும். அதெல்லாம் ஏதோ ஸ்பாயில் ஆகாது, நாங்க கொடுத்துருவோம். இங்க பாருங்க, இப்பவே ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம். அப்படியா? டீச்சர், நல்லா இருக்கு பாருங்களேன். சூப்பர் மேடம், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க மேடம். டிசைன் சூப்பரா இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாருக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும். ஆமாங்க, நான் கூட காலேஜ் இந்த வருஷம் தான் முடிச்சேன். கொஞ்ச நாள்லயே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்க ஸ்கூல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கும். எங்களால அதுல எந்த டிலேவும் ஆயிராதுங்க. நீங்க சொன்ன மாதிரி டைமுக்கு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். கரஸ்பாண்டன்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அக்கா, கேட்டியாக்கா? எல்லாம் கரெக்டா முடிஞ்சா உன்னை கூப்பிட்டு பாராட்டு வாங்கலாம். சூப்பர்லக்கா. பாராட்டுக்காகலாம் நான் இதை பண்ணல மீனாட்சி. நான் வாழ வந்த வீட்டுக்கு என்னால ஏதாவது நல்லது நடக்கணும், அது போதும். நீ அப்படி நினைக்கிற, ஆனா சில பேரு உன் சந்தோஷத்தை கெடுக்க உனக்கு நல்லது பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. யாரடி சொல்ற? அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். இவளுங்களை கூப்பிட்டு வச்சு பாராட்டுவாங்களா? அது ஒண்ணுதான் இவளுங்களுக்கு கேடு. நல்லா வேலை செஞ்சு நொந்து போகட்டும்னு நினைச்சா இதை வச்சே இவளுக வளர்ந்துருவாளுக போல இருக்கே. விடக்கூடாது, இவளுகளை இந்த வேலையை முடிக்கவே விடக்கூடாது. இருங்கடி பார்த்துக்கிறேன். வா, வேலையை பார்ப்போம். சுமதி, என்னம்மா? இந்த ஃபைல் அங்க கொடுத்துருங்க. சரிம்மா.
சுமதி சுமதி என்னாச்சு? சுமதி சுமதி எழுந்திரி. என்னாச்சு சுமதி? தண்ணி எடுத்துட்டு வாங்க யாராவது. சுமதி தண்ணி தெளிங்க. சுமதி 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 என்னாச்சு? சுமதி என்னாச்சு சுமதி? இந்தாங்க, தண்ணி கொடுங்க. தண்ணி குடி குடி சுமதி. கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்களேம்மா. ஐயோ இல்லைங்க. போங்க எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. பாத்துங்கம்மா. சரி பாத்துக்கோங்கம்மா. என்னாச்சு மாதவி? மயங்கிட்டேனா? ஆமா, பேசிட்டே இருந்த நீ திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்ட. இரு, மீனாட்சிக்கு ஃபோன் போட்டு இங்க வர சொல்றேன். ஏய் வேணாம், மீனாட்சிக்கெல்லாம் ஒன்றும் ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன் வேணாங்கிற? உன் பொண்ணு தானே, நீ மயங்கி விழுந்ததை அவகிட்ட சொல்ல வேணாமா? ஐயோ வேண்டாம், அவ இப்போ ஒரு முக்கியமான வேலையா இருக்கா. அந்த வேலையை அவ நல்லபடியா முடிக்கணும், அதான் இப்போ முக்கியம். நீ ஒன்றும் ஃபோன் பண்ணாத. ஏய் சுமதி, நீ ரொம்ப டல்லா இருக்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்றது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஐயோ இப்படி இருக்கும்போது உன் பொண்ணுகிட்ட சொல்ல வேணான்னா எப்படி? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் மாதவி, விடு. உன் உடம்ப நீ பாத்துக்க வேணாமா? பார்த்துக்கணும் தான். நான் மதினி, இப்ப என்ன, அந்த முத்தெல்லாம் அந்த துணியில தைக்கணும், அப்படி தானே? இப்ப பாருங்க எப்படி பண்றேன்னு. அதெல்லாம் வேண்டாம் ஜீவா. நான் பண்றேன் மதினி, உங்களுக்காக வேணா சாம்பிளுக்கு ஊசியில நூலை கொத்து காட்டுறேன். டேய் ஜீவா, எங்க இருக்கு? டேய் ஜீவா, இதெல்லாம் உனக்கு பண்ண வருமா? வெயிட் பண்ணிய என்ன தேண்டு பண்றான் இவன்? ஜீவா இப்ப பாரு. யோ, என்னையா? என்னையா வண்டி ஓட்டுற? பாத்து வர தெரியாது? ஏயா கண்ணனை புடநிலையா வச்சுட்டு வர?